முதலாம் மகேந்திரவர்மர் மலைகளை கொடைஞ்சி அதுல சிற்பங்களை செதுக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்த முதலாம் நரசிம்மவர்மர் கற்றளி முறையை பயன்படுத்தி மாமல்லபுரத்துல கடற்கரை கோவிலை கட்டி அதோட சிறப்பை வெளிக்காட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வர இரண்டாம் நரசிம்மவர்மர் நான் மலை மேல கட்டி பார்க்கணும் அப்படின்னு யோசனை வருது. அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான் அந்த மலைக்கு பேர் தான் பனமலை. சாதாரணமா இயற்கையாவே அமைந்த ஒரு மலையை கீத்தா வெட்டுறாங்க. மலைகளை வெட்டி வேற எங்கேயும் எடுத்துக்கிட்டு எல்லாம் போல அந்த மலைக்கு மேலேயே வச்சு கட்டிட்டாங்க. அதோட தடையும் பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு மேல நம்ம ஏறும் போதே நம்ம பார்க்கலாம் அதோட தடையும் எப்படி எல்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க, அதோட அமைப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இவர் ஆண்டு அந்த கற்றளி கோவிலை கட்டி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் வர சோழ மன்னர்களோட கல்வெட்டு சொல் சோழ தேசத்து வேப்பத்தூர் சேர்ந்த சொக்கநாதன் பிள்ளை குமாரன் தாண்டவராயன் காசி மற்றும் கங்கை யாத்திரைக்கு செல்லும் பொழுது பனசை நகரை தரிசித்தான். இதுலதான் வருது பனசை அப்படிங்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஊருக்கு பனமலை அப்படின்னு சொல்றாங்க.